ராஜீவ்காந்தி சாலை வழித்தடத்தில் உள்ள பகுதிகளை சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் கொண்டு வருவதற்கான முன்மொழிவை உயர்மட்ட குழு ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவான நகர்ப்புற வளர்ச்சிக்கு இடமளிக்கும் வகையில் இந்த விரிவாக்க திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், வேகமாக வளர்ந்து வரும் ஐடி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மாநகராட்சியின் கீழ் கொண்டு வருவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த பகுதிகளுக்கு மேம்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள், சிறந்த திட்டமிடல் மற்றும் தரமான சேவை வழங்கல் ஆகியவை உறுதி செய்யப்படும் எனவும், கடந்த 20 ஆண்டுகளாக பழைய மகாபலிபுரம் சாலை பகுதி சென்னையின் மிக முக்கியமான வளர்ச்சி தாழ்வாரமாக மாறியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பல பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், மென்பொருள் பூங்காக்கள், வணிக வளாகங்கள் மற்றும் பெரிய குடியிருப்பு திட்டங்கள் இங்கு அமைந்துள்ளன எனவும், இதனால் இந்த பகுதியில் மக்கள் தொகை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.